இன்றைக்கி டே 4 சேலஞ்சில் நம்மளுக்கு வந்து 4 ஃபாலோவர்ஸ் தான் வந்து ஆட் ஆயிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம அந்த 4 ருபீஸும் அண்ட் வந்து இன்றைக்கி ஆர்டர் பார்க்க போகிறோம். அதுக்கான 50 ருபீஸும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் தான். நம்மளுக்கு 4 ஃபாலோவர்ஸ் தான் ஆட் ஆயிருந்தாங்க. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ நம்ம சீக்கிரம் வந்து வின் பண்ண தான் போகிறோம். டே 4 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். 1.5 kg ப்ரௌனி பண்ணியிருக்கேன். ஃபஜ் ப்ரௌனி தான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கு வந்து ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 to 35 பீசஸ் வந்து ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து தான் நான் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறேன், அதனால் நான் வந்து எவ்வளோ கொடுக்குறேனோ அவ்வளோ வாங்கிக்கோங்க, எக்ஸ்ட்ராலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த ஆர்டர் வந்து பண்ணியாச்சு. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய பொண்ணு தான். அவங்க தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஆர்டர் பண்ணி அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து எனக்கு வந்து அமௌண்ட் 500 கொடுத்துருந்தாங்க. அவங்க கொஞ்சம் தயங்கிட்டே தான் கேட்டாங்க, நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நானும் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய இன்னும் ஆர்டர்ஸ் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா மோட்டிவேட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஷிவானி.